இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது இந்த வாரம் பார்த்திங்கன்னா இது ஒரு புது டிஷ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது வந்து வெயிட் லாஸ்க்காக இங்கே நிறைய பேர் சாப்பிட்றாங்க, இல்லை ஆல் ஓவர் த வேர்ல்டு சாப்பிட்றாங்க. ஸோ இது வந்து என்னென்னா இது பேர் அசாயின்னு சொல்லுவாங்க. அசாயின்னு சொல்கிறது ஒரு பெரி ஃப்ரூட். அது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காதுன்றதுனால அதை வந்து பியூரியாக அரைச்சி ஃப்ரீஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இல்லைன்னா பவுடர் ஃபார்மில் கிடைக்கும், பவுடர் ஃபார்ம்லேயும் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்மூதி பண்ணி சாப்பிட்றது தான். இது வந்து வெயிட் லாஸ் ப்ளஸ் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது எப்படி பண்ணுறதுன்றது நம்ம பார்க்கலாம். நான் இன்றைக்கி துபாயிலேருந்து பேசுகிறேன். ஸோ இங்கே வந்து இது அசாய் பேக்ஸ் அன்ஸ்வீட்டன்ட் அசாய் பெரி பியூரி. இது வந்து நமக்கு அமேசானில் வந்து பவுடர் ஃபார்மில் கிடைக்குது. ஸோ என்னென்னா அசாய் பெரி பியூரி இதுதான். ஒரு பேக் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே இந்த பேக்கை எடுத்து நம்ம வந்து இதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்குது. இது கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு இதை நம்ம மிக்சியில் போட போகிறோம். இது கூட பனானா, பெரிய பனானா இருந்தால் 1 or 2 போட்டால் போதும். இது சின்னதாக இருக்கிறதுனால நான் 3 எடுத்திருக்கேன். ஸோ இது 3 போட்டுட்டு தேவையான அளவு பால் ஊற்றி இதை நம்ம நல்லா அடிச்சிடணும். அந்த ஸ்மூதி மேலே நமக்கு இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது போடலாம். நான் வந்து க்ரீன் கிரேப்ஸ், அப்புறம் ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன், கொஞ்சம் பனானா எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெரிஸ், ப்ளூபெரி, பிளாக்பெரி எது இருக்கோ அது போடலாம். ப்ளஸ் கிரானோலா போடுவாங்க. நான் வந்து கிரானோலா இல்லை. ஸோ இது நீங்கள் யுவர் சாய்ஸ். நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், ட்ரைட் நட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் போடலாம். ரோல்டு ஓட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை சேர்த்து போடலாம். வேணும் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஹனி கூட நீங்கள் சேர்த்து போடலாம். இது பியூரி ஃபார்ம். இதை ஃப்ரீஸ் பண்ணதுனால இப்படி இருக்குது. கொஞ்சம் நேரம் வச்சோம்னாலே இது உருகிடும். உருகின உடனே நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாம். நான் திருப்பியும் கொஞ்சம் உருகின உடனே உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் இந்த பெரிய மிக்ஸி எடுத்துகிட்டு போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிருந்தது. ஒரு சின்னதாக உருக்கியிருக்கேன், அவ்வளோதான். மிக்சியில் அடித்தா சரியாயிடும். எனிவே நமக்கு சில்லுன்னு தான் வேணும், அதனால் போட்டுடுறேன். நான் இந்த பனானா போட்டுடுறேன். ஸோ இதை அரைச்சிட்டு வரேன். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அரைக்கும் போதே நல்லா தான் வந்திருக்கு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக வரணுன்றதுனால கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி சம் பீப்புள் தயிர் கூட ஆட் பண்ணுவாங்க. பட் தயிர் கொஞ்சம் புளிப்பு இருக்கும். யோகர்ட் போடுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து பிளெயின் யோகர்ட் போடலாம், வேறு யோகர்ட்லாம் போடக்கூடாது. ஸோ இதையும் நம்ம அடிச்சிட்டு வரேன். இதோ நல்லா அரைஞ்சிருக்கு. பட் நல்லா ஸ்மூத்தாக அரையணும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கூட பால் போடுறேன். இன்னும் கொஞ்சம் கூட நான் அரைக்கிறேன். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சிருக்கு. இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா ஜாகரி ஆட் பண்ணலாம், எனி சுகர் நீங்கள் ஆட் பண்ணலாம். இது இளைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்க தேன் யூஸ் பண்ணலாம். தேன் ஆட் பண்ணுறேன். இவ்வளோ தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இன்னும் ஒரு மிக்ஸி, ஒரே ஒரு பல்ஸ். ஸோ இப்போ அரைச்சிட்டு வந்துட்டது நம்ம இதில் மாற்றிடலாம். அதையும் சேர்த்துட்டு இது பவுலில் மாற்றிடுறேன். இது வந்து நிறைய பேர் வெயிட் லாஸ்க்காக இந்த அசாய் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அது கூட எடுக்கிறதெல்லாமும் பார்த்திங்கன்னா பெரி அந்த மாதிரி ஃப்ரூட்ஸே எடுக்கிறாங்க. பட் வந்து இந்த ஒரு ஹெல்தி டிஷ். இது ஐ டோன்ட் திங்க் இது ப்ரூவன்லாம் கிடையாது. இலைக்கும் அப்படின்றதெல்லாம் ப்ரூவன்லாம் கிடையாது. பட் இது மாதிரி சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். See, that's the smoothie. இப்போ இந்த ஸ்மூதி நம்ம டெக்கரேட் பண்ணலாம். நீங்கள் ஈவன் பூசணி விதை அது மாதிரிலாம் நட்ஸ், என்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கூட நீங்கள் சேர்க்கலாம்.
இதுதான் ஸ்மூதி. இது சாப்பிடுங்க, வெரி ஹெல்தி டிஷ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். செய்து பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.